ஸோ இது வந்துட்டு ஃபினிஷ் அல்டிமேட் ப்ளஸ் வாங்கியிருக்கோம் நாங்கள். இதுதான் டாப் இருக்கிறதுலே. இது வந்துட்டு இசை 45 டேப்லெட்ஸ் இருக்கு. இதில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது வந்துட்டு லெமன் இருக்கிறதுனால நம்ம வந்து பாத்திரம் டிஷ் வாஷர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு நம்ம ஈஸியாக வைக்கலாம். சரி, இதில் வந்துட்டு 3 டைப்ஸாக இருக்குது. அல்டிமேட் ப்ளஸ் இருக்குது, அல்டிமேட் இருக்குது, இது வந்துட்டு குவாண்டம். இந்த மாதிரி 3 வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு நமக்கு எது என்ன இது ரொம்ப பெஸ்ட்டோ அதை நம்ம பார்த்து வாங்கிக்கலாம். இது நிஜமாவே வந்துட்டு டு பூஸ்ட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, வி ரெக்கமெண்டட். அது வந்து ரியலி இந்த மாதிரி டேப்லெட் இருக்கும், அது வந்து கையில் பிடிச்சிங்கனாலே அதில் இடையில இருக்க சோப் வந்துட்டு உடஞ்சிரும். சரிங்களா? இது மேட் இன் ஃப்ரம் இங்கே பாருங்க, போலண்ட் போட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ரியலி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிங் ஆன் பிளேட்ஸு, தென் வந்துட்டு கிளாஸஸ். ஓகே, கிளாஸஸ் ஐட்டம்ஸ் ஓகே, சில்வர் ஐட்டம்ஸும் ஓகே. இதெல்லாமே வந்துட்டு நல்லா க்ளீனாக வாஷ் ஆகும். இது வந்துட்டு அது வந்துட்டு காஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, குழந்தைங்களுக்கு ரீச் ஆகக்கூடாது, அப்புறம் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணி வைக்கக்கூடாது, ஈவன் நம்மளோட வந்துட்டு வெட் ஹேண்டில் வந்து டச் பண்ணக்கூடாது, ஏன்னா அது ஸ்டிக்கி ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். இன்னொன்று வந்துட்டு கண்ணில் பட்டுச்சுன்னா, தெரியாமல் பட்டுடுச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு ரின்ஸ் வாட்டரில் வாஷ் பண்ணணும்னு போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்துட்டு இப்போ யாராவது தெரியாமல் எடுத்து வாயில் போட்டுட்டாங்கன்னா இமீடியட்லி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட காமிக்கணும். சரியா? பெட்டர் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு குழந்தைங்களுக்கு தெரியாத ஒரு பிளேஸில் வைக்கிறது நல்லது. ஒரு டேப்லெட் வந்துட்டு இத்தனை இதுன்னு போட்டிருக்காங்க, 549 கிராம்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. இட்ஸ் ரியலி பெஸ்ட். நான் உங்களுக்கு இப்போ அது பாத்திரங்கள் ஒரு இடத்துல நான் காமிக்கிறேன் அது எப்படி இருக்குன்னுட்டு. சரி, இதுதான் இது பிளேஸ் வந்து பாருங்க, இங்கே இருக்கு. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். இங்கே வந்துட்டு பாருங்க, வெட் ஹேண்ட் இல்லாமல் டச் பண்ணலாம். டச் பண்ணிங்கன்னா இது வந்து கையில் ஸ்டிக்கி ஆகிட்டு ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு இது இப்படியே உள்ள வச்சுட்டு கரெக்டாக வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா லாக் சவுண்ட் கேட்கும். இது வந்துட்டு சோப் ஊற்றுவாங்க லைட்டாக, அது ஆல்ரெடி இருக்கு சோப்பு, ஸோ சோப்பு வேண்டாம் இதுக்கு. ஸோ இது வந்துட்டு பாருங்க, சில்வர் பாத்திரம் செம்மையாக கழுவும், செம்மையாக அப்படியே சூப்பராக கழுவிட்டு வரும். சில்வர் பாத்திரம் அதே மாதிரி பீங்கான் பாத்திரம் பாருங்க, இதெல்லாம் பாருங்க, கிளாஸ்லாம் எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணிருக்கோம், யூஸ் பண்ணினது. இதெல்லாம் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். கிளாஸ் ஐட்டம்ஸும் நல்லா க்ளீன் ஆகும். சரிங்களா? எப்படி இருக்கு? பட் அதுவே வந்துட்டு நீங்க அலுமினியம் பாத்திரம் பாருங்க, இதுல இருக்கிற இந்த மாதிரி பொடி வரும், அதனால நாங்க இப்போ அலுமினியம் பாத்திரத்தை ஸ்டாப் பண்ணிட்டு யூஸ் பண்றது கிடையாது. இந்த மாதிரி ஒரு மாதிரி டர்ட்டி ஆயிடும். ஸோ அலுமினியம் பாத்திரம் யூஸ் பண்ணாதீங்க. உள்ள க்ளீன் ஆகும், பட் அவுட்டர்ல இப்படி தான் இருக்கும். ஸோ ட்ரை டு யூஸ் கிளாஸ். வேற எல்லாமே ஓகே தான். ஃபேன்ஸ் இதெல்லாம் கூட நல்லா க்ளீன் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.